தோகையை விரிச்சு ஆடுறதுதான் காவடி. இது இந்த காவடி எடுக்கிறத கொண்டு வந்தது இடும்பன். இடும்பன் மலையை தூக்கிட்டு வந்தது காவடியா அவன் கொண்டு வந்தது. விரதம்ங்கிறதே நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு தானே ஒழிய ஆண்டவனுக்கு இல்ல. அந்த 30 நாள் நம்ம நெறியோட இருந்தா நமக்கு நல்லது நடக்கும்ங்கிறது ஆண்டவனை சாட்டி நம்ம நல்ல உடம்ப வச்சுக்கிறான். அதுதான் உள்ளது. எல்லாரும் நல்லா இருக்கும். அழகென்ற சொல்லுக்கு முருகா. வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய பேர் இளங்கோ, நேமங்கோயிலை சேர்ந்தவன். எனக்கு இப்போ வயசு 72. ஒரு 45 வருஷம் நடந்திருக்கேன். ஒரு 33 வருஷம் மௌன விரதமா போயிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து காவடி எடுக்கும் போது மௌனத்தை ஆரம்பிப்பேன். அங்க காவடி செலுத்தும் போதே மௌனத்தை முடிப்பேன். இந்த பழனி பாத யாத்திரைங்கிறது 1590 எங்க குமரப்பையாவால் தொடங்கப்பட்டது. கிராமடத்துல இருக்க ஈசானிய குருதேசிகருங்கிறவரு நம்ம சக்கரக்காடி கட்டி முருகனுக்கு போனால் ரொம்ப சிறப்பா இருக்கும், உங்க குளம் தலைக்கும்ன்றாங்க. இந்த சர்க்கரையின் மகத்துவம் என்னன்னாக்க எந்த காலத்திலையும் கெட்டு போகாது. எல்லா காவடி பிள்ளைகளுடைய சர்க்கரையும் வாங்கி பழனி ஆண்டவருக்கு சர்க்கரையில அபிஷேகம் பண்ணி எல்லாரும் சர்க்கரை மாதிரி மனசு கெட்டு போகாம பழனி ஆண்டவருக்கு என்னைக்குமே தொண்டு செய்யணுங்கிற எண்ணத்துல ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்க்கரை காவடியை கட்டி நம்ம கொண்டு போய் முருகனுக்கு சர்க்கரையத்தான் அபிஷேகம் பண்றது. ஆனா பழனிக்குன்னு முத எடுத்தது நம்ம நகரத்தார் காவடி தான். இது 426வது வருஷம் எங்க ஊர்ல இருந்து எடுக்கிறோம். மிக்க சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.